சார் வணக்கம் சார். நான் கணேஷ் கோவிந்தன் பேசுகிறேன், Cloud7 சினிமால இருந்து. ஓகே, சொல்லுங்க. வணக்கம், ரமேஷ் சொல்லுங்க. சார் தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுது நம்ம ஏவிஎம் சரவணன் சாரோட இழப்பு. ஆமாம், உங்களுக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? பர்சனலாக எப்படி இருக்குது சார்? பர்சனலாக ஏஎம் சரவணன் வந்து பார்த்து எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. ஓகே சார். அது எப்படின்னா, சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அத்தை பொண்ணு தான் விஎன் ஜானகி எம்ஜிஆர். ஆமாம் சார். ஆமாம், ஜானகி எம்ஜிஆருடைய பையன் ஒருத்தர் சுரேந்திரன். ஓகே சார். அவருக்கு தான் என் தங்கியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே சார். அதனால சுரேந்திரனும் ஏஎம் சரவணனும் பிஎஸ்சி ஸ்கூலில் மயிலாப்பூரில் ஒன்றா படித்த ஒரு கிளாஸ்மேட். ஓகே சார். அதனால எங்களுக்குள்ள ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஓகே சார். அப்போ சுரேந்திரன் பர்த்டே ஆகட்டும், இல்லை அவருடைய டாக்டர் மேரேஜ் ஆகட்டும், டீம் ஆகட்டும், எதா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். ஓகே சார். அவரே வந்துடுவார். நம்ம ஒன்று கூப்பிடும் வந்துடுவார். அதே மாதிரி என் தங்கை மகள் மேரேஜுக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு முகூர்த்தம், 6 மணிக்கெலாம் வந்துட்டார். ஓகே சார். அந்த மாதிரி ரொம்ப அன்பாக பழகிறவர். இது வந்து ஃபேமிலி சம்பந்தமாக அவர் வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்கும்போதெல்லாம் ஜாலியாக பேசுவார். அவருக்கு எழுதின புஸ்தகம் நானும் புத்தகம்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அவரும் எங்கள் மச்சான ரொம்ப தமாஷா பேசிக்குவாங்க சுரேந்திரன் வரும். ஏன்னா 2 பேர் கிளாஸ்மேட் இல்லை. ஆமாம் சார். 2 பேர் பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க, வாட்ஸ்அப் ஃபோன் வச்சுருக்க மாட்டாங்க. அதை பற்றி பேசிக்குவாங்க. ஓகே ஓகே. அப்படி ரொம்ப நல்லா பழகிற மனிதர். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய லெஜெண்டு. ஒரு அப்பா உருவாக்கின ஒரு நிறுவனத்தை நிறைய பசங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு எடுத்துருவாங்க. அப்பா உருவாக்கினத இவர் அதை மேலும் பன்மடங்கு பெருக செய்துட்டார். ஆமாம் இல்லையா? ஆமாம் சார். அது பெருமிக்கிற விஷயம் இல்லையா அது? கரெக்ட். அதனால அது ஏவிஎம்ன்றது காரணம் அவர் தான் முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும். மற்றவங்க எல்லாம் இருந்தாலும் அப்படி இருக்கும்போது அவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை அன்பாக பேசுவார். எப்போ வேணா அவர் ஆஃபீஸுக்கு போகலாம், அவனை வந்து உட்கார வச்சு என்னப்பா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் எல்லாம் கேட்பாரு. வீட்டுக்கு நல்லா விசாரிப்பார். நல்ல ஒரு படம். அதே மாதிரி படத்துலேயும் அவர் படத்தை ஏவிஎம் படத்தை நான் நடிச்சிருக்கிறேன். இது பிரியமான தோழின்னு டைரக்டர் விக்ரம் சாருடைய படம். ஆமாம் சார். அதில் அந்த படம் பார்த்துட்டு அவர் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பாராட்டி, ரொம்ப காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவிஎம்மில் அந்த நிறுவனத்தை நடித்த நடிகர்கள் படங்கள்லாம் வைப்பாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல படத்தை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டினார். எனக்கு கூப்பிட்டு காமிச்சாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல பழகக்கூடிய மேலே ரொம்ப பண்பானவர். அவர் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை தான் எப்பவுமே போட்டிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா அவரோட தூய உள்ளத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அது ரொம்ப சாஃப்ட் நேச்சரு, ரொம்ப பணிவாக பேசுவார். எப்பவுமே கை கட்டி தான் நிற்பார். அந்த கதாநடிகளில் கூட ஒரு காட்சி வச்சிருப்போம். நான் சான்ஸ் கேட்டு போகும்போது வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஏஎம் சரவணன் நினைச்சு அனுபவம் போய் பேசிட்டு இருப்பேன் நான். ஆமாம் சார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த உடைகளாகட்டும், அந்த தன்னம்பிக்கையாகட்டும், அந்த பணிவாகட்டும், அது அவர்கிட்ட நிறைய பேர் கற்றுக்கணும். ஏன்னா உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப தாழ்மையாக, கீழவராயின் தாழவரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பாக பேசுவார். சார் நீங்கள் கடைசியாக ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தீங்க? என்ன பேசிக்கிட்டீங்க? கடைசியாக நான் வந்து பிரியமான தோழி படம் போடுவோம், படம் போட்டு பார்ப்போம், அப்படி பேசுவோம். அப்புறம் வந்து என்ன பண்ணோம், நான் விக்ரம் சார் டைரக்டர் ரவிமா நாங்கள் சக்திவேல் ஒரு படம் எடுத்தோம் ஏவிஎம் சாரில். அந்த படத்தை போட்டு காட்சி, இந்த காட்சி வேணாம், அந்த காட்சி வைங்க, இந்த காட்சி ஓகே எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு அந்த பழக்கம் இருக்கு. குமரன் சாருடைய வாரிசுன்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா எந்த படம் இருந்தாலும் முதல்ல அவர் போட்டு காட்டுவாங்க. அவருக்கு தேவையில்லாத காட்சி நீக்க சொல்லிட்டு மறுபடியும் ரீடேக் சொல்லுவார். செலவை பற்றி கவலைப்பட மாட்டேன். அது மாதிரி பெரிய நிறுவனம். அப்படிப்பட்ட இந்தியிலேருந்து எல்லா ஆல் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தது இல்லையா? ஆமாம் சார். அதனால் இந்த ப்ரொடக்ஷன் பேரை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு. அதனால் அவர் இழந்தது அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சினிமா உலகத்துக்கே பெரும் இழப்பு. ஆமாம் சார். ஆமாம் சார். முக்கியமாக நீங்கள் பண்ண அந்த காமெடி இருக்குல்ல சார், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டாலே, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருந்தாலே நமக்கு சரவணன் சார் தான் ஞாபகம் வருவார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை. நல்ல காமெடி அது மகாநடியில் பண்ணியிருப்பேன். ஆமாம் சார். அதே மாதிரி பிரியமான தொழில் நல்ல காமெடி சீன்ஸ் ரொம்ப பாராட்டினால பார்த்து விக்ரம் சார் என்ன கூப்பிட்டு நல்ல மனிதர்.
சார் மகாநடிகன்ல நீங்க அவரை வச்சு அந்த ஒரு காமெடி பண்ணிருப்பீங்களா சார்? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருந்தா ஏவிஎம் சரவணன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஏதாவது அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல உங்ககிட்ட பேசியிருக்காரா சார்? அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு, சிரிப்பார். அதை பத்தி பார்த்துட்டு ஓகே அப்படி கிண்டல் பண்ணுவார் நம்மள. ஓகே சார். அதே மாதிரி நிறைய விஷயம் அவரை போய் கத்துக்கலாம். நம்ம காலையில இருந்த உடனே அந்த ஏஎம் ஸ்டுடியோ வாக் பண்ணுவார் ரவுண்டு. அடிக்கும் போது கையில ஒரு வாக்கி டாக்குமே எதை வச்சிருப்பாரு. அதுல வந்து கரெக்டா அந்த இடத்துல குப்பை இருக்குது, இந்த இடத்துல இது கிளீன் பண்ணணும், இது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இது டிமாலிஷ் பண்ணணும், எல்லாத்தையும் டெய்லி ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. அந்த ஸ்டுடியோவை அவர் அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாமே பண்ணுவாரு அவரு. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த அது வந்து சினிமா மேல அவர் உள்ள ஒரு என்ன சொல்றது பேஷனை தான் சொல்லணும். சரிங்க சார். இந்த நேரத்துல எங்க கூட கலந்துக்கிட்டு ஏவிஎம் சரவணன் சார் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.